இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னா, முக்கியமாக வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்ற ஒரு ஜெனடிக் டிஸார்டர் பற்றி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் போடுறேன். என்னென்னா, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்றது ஒரு ஜெனடிக் டிசீஸ். அந்த டிசீஸ் பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. நிறைய பேருக்கு அதை ஃபுல் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோட கோல். ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி வந்த பிறகு, ஒரு குழந்தைக்கு தாக்கிட்ட பிறகு அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ண முடியுன்றது நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, கேர் இருக்குது. அது இல்லாமல் ஃபுட்டு என்ன பண்ணலாம், டயட் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுலாம் நிறைய இருக்குது. பட் இந்த வீடியோவோட நோக்கம் வந்து அது கிடையாது. ஒரு ஜெனடிக் டிசீஸ் வந்து வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ப்ராப்பர் பேபி பிளானிங் பண்ணணும், அதை ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். அதை எப்படி பண்ணலாம்னா, கல்யாணம் பண்ணவங்க பேபி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹோல் சீக்வன்சிங் எக்ஸாம் அப்படின்னு WESன்னு சொல்லுவாங்க. ஹோல் எக்ஸாம் சீக்வன்சிங் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது, ஜெனட்டிக் டெஸ்ட் இருக்குது. அதை எடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர் ஏற்படுற குழந்தைங்க பிறக்காமல் இருக்கிறதுக்காக சான்சஸ் எவ்வளோ இருக்குன்றது டாக்டர் கிளியராக சொல்லிடுவாங்க. அது நார்மலாக நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து 25,000 to 30,000 ஆகும். இதே நீங்கள் வந்து எக்மோர் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி, இது மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரேஷன் கார்டு மூலிமா, கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலிமா போனீங்கன்னா ஜஸ்ட் 8,000 தான் பண்ணிக்கலாம். இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. யாரும் ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன் வரதே கிடையாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்போம், அதுதான் சிறந்தது. ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி வந்த பின்னாடி அந்த குழந்தைய எப்படி காப்பாற்ற போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு, நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் எந்த மருந்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வரல. துபாயில் கூட ஒரு மருந்து கண்டுபிடிச்சி தான் சொன்னாங்க. பட் அது ஜீன் தெரப்பின்ற ட்ரீட்மெண்ட் மூலிமா பண்ண போனோம்னா கிட்டத்தட்ட 25 crores ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற மிடில் கிளாஸால் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ வருமுன் காப்போன்றது தான் சிறந்த திட்டம். இந்த வீடியோட கோலும் அதே தான். ஸோ எல்லோரும் ஜெனட்டிக் டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, செலிப்ரிட்டிஸ், CM, PM எல்லார்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோவுக்கு ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ பற்றி இல்லை உங்களுக்கு ரீபோஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் பேசுங்கள். நான் பேசுகிறத வந்து நீங்கள் பேசும்போது அது இன்னும் எல்லாருக்கும் சேரும். மக்கள் எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னும் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி குழந்தைய காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க. ஆனால் இன்னொரு குழந்தை அந்த மாதிரி பழக்கத்தை தடுக்கலாம். அது கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ தயவு செஞ்சு அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாரையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்தால் தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற சட்டம் நம்ம நாட்டில் வரணும். குளோபலி வருஷத்தில் 80 லட்சம் குழந்தைங்க இந்த மாதிரி பிறக்குது. ஒரு நோயோடு பிறக்கும்போது அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அந்த குழந்தை மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலியே டோட்டலாக அஃபெக்ட் ஆகும். சாகிறது ரொம்ப கொடுமைங்க இந்த மாதிரி நோயோட வாழ்கிறது. எந்த தப்பும் பண்ணாமல் நம்ம எதுக்காக எப்படி வாங்கணும்னு தெரியாமல் அந்த குழந்தை பார்க்கணும். ஸோ தயவு செஞ்சு இந்த டெஸ்ட்டோட அவேர்னஸ் தயவு செஞ்சு